Dear 10th standard students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். 1 marksல சிலதெல்லாம் பார்க்கும்போதே இதெல்லாம் எங்கேருந்து கேட்குறாங்க, நம்ம புக்கில் தான் இருக்குதா அப்படின்ற நிறைய டவுட்ஸ் வரும் உங்களுக்கு. ஜஸ்ட் ஒரு 3 1 mark sums பார்க்கலாம் நம்ம. Coefficient of variation is a relative measure of 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. மீன், ரேஞ்ச், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் நம்ம புக்கில் தான் இருக்குது. Coefficient of variation is a relative measure of standard deviation is the correct answer. ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி a sequence is a function defined on the set of ஒரு சீக்வன்ஸ் தயாராகணும் அப்படின்னா அது ஒரு செட்டோட லிங்க் ஆகணும். அது என்ன செட்டாக இருக்கணும், ரியல் நம்பரா, நேச்சுரல் நம்பரா, ஹோல் நம்பரா, இன்டிஜர்ஸாக கேட்டிருப்பாங்க. நம்ம புக்கில் இருக்குது நேச்சுரல் நம்பர்ஸ். இது நம்ம புக்கு மாடல் சம்மு தான், ஆனால் இந்த சம் கரெக்டாக இல்லை. நம்ம புக்கில் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட ஃபைனல் ஆன்சர் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நான் நம்மளோட குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு வரேன். ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c மாதிரி இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு சம் ஆஃப் த ரூட்ஸ்னால் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா வந்து மைனஸ் b பை a. இங்கே b தான் இருக்குது, b பை a. அதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா வந்து c பை a. நம்ம சம்மில் c வந்து baவாக தான் இருக்குது, c இல்லை இங்கே. அதனால் நம்மளுடைய ஃபார்முலா யூஸ் பண்ணால் c பை a, ஆனால் ஃபார்முலாவுக்கு நம்மளுக்கு cக்கு பதில் b தான் வந்திருக்குனால b பை a. இது ரெண்டுத்தையும் ரெடி பண்ணி வச்சுங்க. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா. இப்போ நம்மளுடைய மெயின் சம்முக்கு போகலாம். நம்ம மெயின் சம் இதை தான் சிம்பிளிஃபை பண்ண சொல்கிறாங்க. ரூட்டை தனித்தனியாக பிரித்து கொடுக்குறேன். இந்த இடத்துல போட்டு காட்டவா. ரூட் ஆல்ஃபா பை ரூட் பீட்டா தனித்தனியாக பிரிக்கிறேன். ரூட் பீட்டா பை ரூட் ஆல்ஃபா தனித்தனியாக பிரிச்சுட்டேன். ப்ளஸ் இது அப்படியே இருக்கட்டும், ரூட் பி பை ஏ. இது வேல்யூ இது அப்படியே இருக்கட்டும். இவங்க ரெண்டு பேரை மட்டும் சேர்க்க போகிறேன். எல்சிஎம் எடுக்கிறேன். வேறு வேறு வந்திருக்குனால ரெண்டுமே வந்துடும். ரூட் பீட்டாவும் வந்துடும், ரூட் ஆல்ஃபாவும் வந்துடும். க்ராஸ் மல்டிப்ளை பண்ணால் ரூட் ஆல்ஃபா இன்ட்டு ரூட் ஆல்ஃபா ஆல்ஃபாவாகிடும். ரூட் பீட்டா இன்ட்டு ரூட் பீட்டா பீட்டாவாகிடும். ஃபைன். அதுக்கு அடுத்தது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பை ரெண்டு ரூட்டையும் ஒன்றா போட்டுக்கிறேன். ரூட் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா தனித்தனியாக இருந்தாலும் ஒன்று தான், மல்டிப்ளிகேஷனில் சேர்த்து போட்டாலும் ஒன்று தான். பக்கத்தில் இருக்கிற ரூட் பி பை ஏ அப்படியே இருக்கட்டும், ப்ளஸ் ரூட் பி பை ஏ அப்படியே இருக்கட்டும். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட ஆன்சர் நம்மக்கிட்ட இருக்குது. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட ஆன்சர் மைனஸ் பி பை ஏ. இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவுக்கு பதில் மைனஸ் பி பை ஏ டிவைடட் பை ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட ஆன்சர் தோ எழுதிட்டேன். அதுக்கு ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவோட ஆன்சர் தோ இருக்குது பாருங்கள். வெறும் பி பை ஏ, ரூட் வேறு இருக்குது. அப்போ ரூட் பி பை ஏ ப்ளஸ் இங்கே என்ன இருக்குதுன்னா ரூட் பி பை ஏ. அதுக்கு அடுத்தது சாதாரணமாக ஒரு நம்பர் 3 இருக்குது அப்படின்னா ரூட் 3 இன்ட்டு ரூட் 3ன்னு எழுதலாம். ரூட் 3 இன்ட்டு ரூட் 3 தானே. அதே மாதிரி இதை ரெண்டு ரூட்டாக எழுத போகிறோம் பாருங்கள். மைனஸ் பி பை ஏவை ரூட் பி பை ஏ இன்ட்டு ரூட் பி பை ஏன்னு எழுத போகிறேன். இப்போ ரூட் பி பை ஏ இன்ட்டு ரூட் பி பை ஏ தான் வரப்போகுது. அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதை ரெண்டாக பிரிச்சுக்கினேன் ரூட்டுன்ட்டு. டினாமினேட்டரில் ஒரு ரூட்டு பி பை ஏ இருக்குது, பக்கத்தில் ஒரு ரூட்டு பி பை ஏ இருக்குது. இதுவும் உங்களுக்கு ஃபுல்லாக கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிடுச்சுன்னா மைனஸ் ரூட் பி பை ஏ ப்ளஸ் ரூட் பி பை ஏ வரும். இது ப்ளஸ் இது மைனஸ், இது ரெண்டும் கேன்சல் ஆகிட்டு உங்களுக்கு ஆன்சர் 0 தான் இதோடைய சரியான ஆன்சர். இந்த மாதிரி கூட உங்களுக்கு 1 mark கேட்கலாம். கிரியேட்டட் 1 mark எப்படி வேணாலும் கேட்கலாம். பி ப்ரிப்பேர்டு ஃபார் எனி திங். தேங்க்யூ.